ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு சர்ச் அண்ட் இண்டிசஸ்ல கிளாஸ் நம்பர் 3 பார்க்க போறோம். ஆல்ரெடி போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட கண்டினியூவேஷன் தான் வரப்போகுது. இதுல இன்னும் ஒரு சில முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் நேத்தே சொல்லியிருந்தேன். நேத்து எப்படி ஒரு பெரிய நம்பருக்கு ஈஸியா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னா அது எப்படி எந்த நம்பரோட ஸ்கொயர்னு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சேம் பேட்டர்ன் இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்ட் கியூப் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி ஈஸியா கியூப் ரூட் எடுக்கிறது, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பெரிய நம்பர் எந்த நம்பரோட கியூப்னு எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுங்கிறத இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கியூப் நம்பர் வந்து மினிமம் 1 to 25 வரைக்கும் நீங்க வந்து ஃபுல்லா அப்படியே மக்கப் பண்ணி வச்சுக்கணும். எப்ப கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து கியூப் நம்பருக்கான டேபிள் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலா இதுல வந்து 1ல இருந்து 30 வரைக்கும் இருக்கு. நீங்க 1ல இருந்து 25 வரைக்கும் ஃபுல்லா படிச்சு வச்சுக்கிட்டா போதும். ஒன்றும் இல்லை, டெய்லி காலைல எழுந்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் இதை பார்த்துட்டே இருந்தாலே போதும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து படிக்க வேண்டிய ரூம்ல, உங்களோட ரூம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்கொயர் டேபிளையும் சரி கியூப் டேபிளையும் சரி ஒட்டி வச்சிருவாங்க. டெய்லி காலைல முழிச்ச உடனே இதுல வந்து முழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா லைட்டா ஒரு கிளான்ஸ் டெய்லி நீங்க சொல்லி பார்த்துட்டே இருந்தீங்கனாலே போதும். ஒரு 1 வீக் 10 டேஸ்ல உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிடும். கிளியரா புரியுதுல்ல? ஸோ 1 to 25 வந்து மஸ்ட். ஓகே, சரி. இப்போ பர்ஃபெக்ட் கியூப்னு நான் சொல்றேன் இல்லையா, எதை வந்து நான் பர்ஃபெக்ட் கியூப்னு சொல்லணும்? வாட் இஸ் அ பர்ஃபெக்ட் கியூப்? நம்ம எதை பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொன்னோமோ அதே போலதான் இங்க பெர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு சொல்றது என்ன நம்பரா இருக்கும்னா, இந்த 1, 8, 27, 64, 125, 216, 343, 512, 729, 1000 இந்த ரைட் சைடு இருக்குல்ல, இது எல்லாமே என்னது பர்ஃபெக்ட் கியூப். ஏன் இதை நம்ம பர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு நம்பரை கியூப் பண்ணி கிடைச்ச நம்பரா இருக்கும். அதனால இந்த பேர் வந்து என்னது பர்ஃபெக்ட் கியூப். அப்போ ஒரு பர்ஃபெக்ட் கியூபை தான் நம்ம ஈஸியா கியூப் ரூட் எடுத்து ஒரு ஹோல் நம்பரா மாத்த முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 125ங்கிற நம்பரை நான் கியூப் ரூட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். என்னது அது? 5. ஏன்னா 125ங்கிறது 5ஓட கியூப். அப்ப நமக்கு இப்ப நம்மளோட கோல் என்ன? ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 19683 கொடுத்துட்டாங்க. இந்த நம்பருக்கு மேல கியூப் ரூட் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அப்ப அந்த 19683 எந்த நம்பரோட கியூப்ங்கிறது நமக்கு தெரியணும். அது 27ங்கிற நம்பரோட கியூப்ங்கிறத நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுங்கிறத தான் இந்த கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? நீங்க 1ல இருந்து 25 வரைக்கும் படிச்சிட்டீங்கன்னா இப்போ 15625 எந்த நம்பரோட கியூப்ங்கிறது நீங்க படிச்சு வச்சதுனால பார்த்த உடனே தெரியும் இது 25ஓட கியூப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை விட பெரிய நம்பரை கொடுத்து ஏதாவது இது எந்த நம்பரோட கியூப்னு கண்டுபிடிக்க வேண்டியதுக்கு நம்ம இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணிக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஸ்கொயர்ல பார்த்தோமோ அதே மாதிரி இந்த கியூப் நம்பருக்கும் ஒரு சின்ன சிமிலாரிட்டி இருக்கு. எதை வச்சுன்னா யூனிட் டிஜிட்டை வச்சு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இங்க 1ன்னு இருக்கு. 1 கியூப் என்ன வருது? 1 வருது. 11 கியூப் என்ன வருது? 1331 வருது. ஸோ என்னல தான் முடியுது? 1ல தான் முடியுது. 21 1ல முடியுது. ஸோ 21ஓட கியூப் எதுல முடியுது? 1ல தான் முடியுது. அப்போ 1ல முடியக்கூடிய எந்த நம்பரை நீங்க கியூப் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எதுல தான் முடியும்? 1ல தான் முடியும். முக்கியமா புரியுதா? ஸோ 1ல முடியக்கூடிய எந்த நம்பரை நீங்க கியூப் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பர்ஃபெக்ட் கியூப் எதுல தான் முடியும்? 1ல தான் முடியும். அதே மாதிரி அடுத்த வாங்க, நேரா 4க்கு வந்துருங்க. பாருங்க 4 கியூப் என்ன இருக்கு? 64 4ல முடியுது. 14 கியூப் எதுல இருக்கு? 2744 4ல முடியுது. 24 கியூப் எதுல முடியுது? 13824 இதுவும் எதுல தான் முடியுது? 4ல தான் முடியுது. அப்போ 4ல முடியக்கூடிய எந்த ஒரு நம்பரை நீங்க கியூப் பண்ணாலும் உங்களோட ரிசல்ட் எதுல தான் கிடைக்கும்? 4ல தான் கிடைக்கும். அதே தான் 5க்கும். 5ல முடியக்கூடிய எந்த நம்பரை நீங்க கியூப் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எதுல தான் முடியும்? 5ல தான் முடியும். சேம் 6க்கும். 6ல முடியக்கூடிய எந்த நம்பரை நீங்க கியூப் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எதுல தான் முடியும்? அதுவும் 6ல தான் முடியும். புரியுதா? ஸோ 1, 4, 5, 6. ஸோ சேம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு 9க்கும். 9ல முடியக்கூடிய எந்த நம்பராக இருந்தாலும் அதை கியூப் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட் கண்டிப்பாக இதுல தான் முடியும்? 9ல தான் முடியும். அப்ப கிளியரா புரியுதா? அப்போ இது அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல சொன்னோம்னா, ஒரு பர்ஃபெக்ட் கியூப் 1லயோ 4லயோ 5லயோ 6லயோ 9லயோ முடியுது அப்படின்னா அப்ப அந்த நம்பர்ஸ் எந்த நம்பரோட கியூபா இருக்கலாம்? 1லயோ 4லயோ 5லயோ 6லயோ 9லயோ முடியக்கூடிய நம்பரோட கியூபா இருக்கலாம். ஓகேவா? இப்போ சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்க, ஒரு பர்ஃபெக்ட் கியூப் வந்து 1ல முடியுது அப்படின்னா கண்டிப்பா அது 1ல முடியக்கூடிய நம்பரோட கியூபா தான் இருக்கணும். ஒரு பர்ஃபெக்ட் கியூப் 4ல முடியுதுன்னா அது கண்டிப்பா 4ல முடியக்கூடிய நம்பரோட கியூபா தான் இருக்கணும்.
ஒரு பர்ஃபெக்ட் கியூப 5ல முடியுதுன்னா அது கண்டிப்பா 5ல முடியக்கூடிய நம்பரோட கியூபா தான் இருக்கணும். ஒரு பர்ஃபெக்ட் கியூப் 6ல முடியுதுன்னா அது கண்டிப்பா 6ல முடியக்கூடிய நம்பரோட கியூபா தான் இருக்கணும். ஒரு பர்ஃபெக்ட் கியூப் 9ல முடியுதுன்னா அது கண்டிப்பா 9ல முடியக்கூடிய நம்பரோட கியூபா தான் இருக்கணும். புரியுதா? சோ 1 4 5 6 9க்கு நமக்கு சேம் தான். இதுல எந்த பிரச்சனையும் வர போறது இல்ல. ஓகேவா? இப்ப அடுத்தது எதுல டிஃபரெண்டா வருதுன்னு பாருங்க. இப்போ ஒரு நம்பர் 2ல முடியுதுன்னா அதை கியூப் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட் கண்டிப்பாக 8ல தான் முடியும். பாருங்க 12 கியூப் என்ன இருக்கு 1728, 22 கியூப் என்ன இருக்கு 10648. அப்போ புரியுதா? அப்போ 2ல முடியக்கூடிய ஒரு நம்பரை கியூப் பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் கண்டிப்பாக 8ல தான் முடியும். ஓகே, அப்போ இதை ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் செட். இப்ப ரெண்டாவது செட் பாருங்க. ரெண்டாவது செட் வந்து மாறி வரும். அது எப்படி வருதுன்னு பாருங்க. ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் உங்களுக்கு 8ல முடியுதுன்னா அது கண்டிப்பா 2ல முடியக்கூடிய நம்பரோட கியூபா தான் இருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் கியூப் உங்களுக்கு 8ல முடியுதுன்னா அது கண்டிப்பாக 2ல முடியக்கூடிய நம்பரோட கியூபா தான் இருக்கணும். அப்ப நேரா இங்க வாங்க. அப்போ ஒரு நம்பர் 8ல முடிஞ்சதுன்னா அதை கியூப் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எதுல முடியுது? 2ல முடியுது. பாருங்க 8 கியூப் 512, 18 கியூப் என்ன 5832, 28 கியூப் என்ன 21952. அப்ப புரியுதா? அப்போ ஒரு நம்பர் 2ல முடிஞ்சா அதை கியூப் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் 8ல முடியும். அதே ஒரு நம்பர் 8ல முடியக்கூடிய நம்பரை நீங்க கியூப் பண்ணீங்கன்னா அதை கியூப் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட் உங்களுக்கு 2ல முடியும். அப்போ ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் உங்களுக்கு 2ல முடியுதுன்னா அது கண்டிப்பா 8ல முடியக்கூடிய நம்பரோட கியூபா தான் இருக்கும். புரியுதா? சோ 8க்கு 2, 2க்கு 8. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வேற என்ன மிஸ் ஆகுது? அடுத்தது 3. அப்ப 3ல முடியக்கூடிய எந்த நம்பரை கியூப் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் 7ல தான் முடியும். 13 கியூப் 2197, 23 கியூப் 12167. புரியுதா? அப்போ ஒரு 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 பெர்ஃபெக்ட் கியூப் வந்து 7ல முடியுதுன்னா அது கண்டிப்பா 3ல முடியக்கூடிய நம்பரோட கியூபா தான் இருக்க முடியும். அப்போ ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் 7ல முடியுதுன்னா அது கண்டிப்பாக 3ல முடியக்கூடிய நம்பரோட கியூபா தான் இருக்கணும். இது அப்படியே ரிவர்ஸ்ல வரும் பாருங்க. இங்க பாருங்க 7ல முடிஞ்சா அந்த நம்பரோட கியூப் 3ல தான் முடியும். பாருங்க 17 7ல முடியுது, கியூப் நம்பர் 3ல முடியுது. 27 அதுவும் இதுல தான் முடியுது, 3ல தான் முடியுது. அப்ப 7ல முடியக்கூடிய எந்த நம்பரை நீங்க கியூப் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெர்ஃபெக்ட் கியூப் ஆனது 3ல தான் முடியும். அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3ல முடியக்கூடிய பெர்ஃபெக்ட் கியூப் வந்து கண்டிப்பா 7ல முடியக்கூடிய ஒரு நம்பரோட கியூபாகத்தான் இருக்க முடியும். சோ இந்த பாயிண்ட மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸ்கொயர் மாதிரி கூட இதுல நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்காது. சிம்பிளான ஸ்டெப்ல ஈஸியா ஒரு பெரிய நம்பர் எந்த நம்பரோட கியூப் அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இதுல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல பாருங்க ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த 4 நம்பரும் எப்படி இருக்குன்னா கியூப் ரூட் போட்டு உள்ள ஒரு பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரி பெரிய நம்பர் வந்து எந்த நம்பரோட கியூப்னு கண்டுபிடிச்சாதான் இதுக்கு கியூப் ரூட் நம்மளால ஈஸியா இருக்க முடியும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. உள்ள என்ன இருக்கு? 42875 இருக்கு. அப்ப 42875ங்கிறது எந்த நம்பரோட கியூப்ங்கிறது தெரியணும். சோ இது எந்த நம்பரோட கியூபோ அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ஏன்னா இங்க கியூப் ரூட் எடுக்க போறோம். கரெக்டா? ஓகே, சோ 42875 எந்த நம்பரோட கியூப்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஸ்கொயர் நம்பருக்கு லாஸ்ட் 2 மட்டும் எடுக்க சொன்னா இங்க நீங்க என்ன பண்ணுங்க? லாஸ்ட் 3 டிஜிட் எடுங்க. சோ கியூப் ரூட் கண்டுபிடிக்கும் போது நீங்க லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்கணும். ஓகே, இது எந்த நம்பர்ல முடியுது? 5ல முடியுது. அப்ப நேரா வாங்க. ஒரு பர்ஃபெக்ட் கியூப் 5ல முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பா 5ல முடியக்கூடிய நம்பரோட கியூபா தானே இருக்கணும். அப்போ இது ஏதோ ஒரு நம்பரோட கியூபா இருக்கு. அந்த நம்பர் கண்டிப்பா 5ல முடிஞ்சிருந்தாதான் அதை கியூப் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் 5ல முடிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ அப்போ இங்க 5 வரப்போகுது. அப்ப லாஸ்ட் டிஜிட் 5 தான். இதுக்கு முன்னாடி என்ன வருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண சொன்னா, இங்க 3 நம்பர் விட்டுட்டீங்களா? அது போக எக்ஸ்ட்ரா இங்க என்ன இருக்கு? 42 இருக்கு. ஓகேவா? சோ 42 இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 42க்கு கீழே இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் கியூப் என்னன்னு சொல்லி பார்க்கணும். நேரா இங்க வாங்க. நம்ம டேபிள் படிச்சிருப்போம். டேபிள் படிக்கும் போது இந்த 18 27 64 125 இது எல்லாமே நமக்கு என்னன்னு சொன்னேன்? பர்ஃபெக்ட் கியூப்னு சொன்னேன். அப்போ எந்த பர்ஃபெக்ட் கியூப் 42க்கு கீழே இருக்கு? 42க்கு கீழே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் கியூப் என்ன? 64 கிடையாது. 64க்கு அப்புறம் என்ன இருக்கீங்க? 27. அப்போ 27 தான் 42க்கு கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கியூப் நம்பர். அப்ப 27 எதோட கியூப்? 3ஓட கியூப். அப்ப இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 3 போட்டுக்கலாம். சோ அப்போ 42875ங்கிறது நமக்கு 35 கியூப். அப்போ 42875க்கு நீங்க கியூப் ரூட் எடுத்தா உங்களுக்கு ரிசல்ட் என்னதான் கிடைக்கும்? 35 தான் கிடைக்கும். கிளியரா புரியுதா? சோ நமக்கு ஸ்கொயர் நம்பர்ல கூட 2 வாய்ப்பு வரும். இதா இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்டெப் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். ஆனா கியூப் ரூட் எடுக்கிறது வந்து இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாவே எடுக்க முடியும். இப்ப அடுத்த கொஸ்டின் கூட நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? லாஸ்ட் 3 நம்பரை எடுத்துருங்கன்னு சொன்னேன். எதுல முடியுது? 8ல முடியுது. அப்போ ஒரு பர்ஃபெக்ட் கியூப் 8ல முடியுதுன்னா அது கண்டிப்பாக 2ல முடியக்கூடிய நம்பரோட கியூபா தான் இருக்கணும். 2ல முடியக்கூடிய நம்பரை நீங்க கியூப் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் 8ல முடியற மாதிரி வரும். அப்ப இங்க 8னா நீங்க என்ன போட்டுக்கணும்? 2 போட்டுக்கணும். ஓகே, போட்டாச்சு. அடுத்தது 74. 74க்கு கீழே இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் கியூப் என்ன?
74க்கு கீழே இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் கியூப் என்ன 64. 64 எதோட கியூப் 4ஓட கியூப். அப்ப இங்க முன்னாடி என்ன போட்டுக்கலாம் 4. ஸோ அப்ப 74088 அப்படிங்கிறது 42ஓட கியூபா. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கா? அடுத்த பாருங்க, இந்த நம்பருக்கு ட்ரை பண்ணுவோம். லாஸ்ட் 3 நம்பர் எடுத்துட்டேன். 7 இருக்கு. அப்போ ஒரு கியூப் நம்பர் 7 முடியுதுன்னா அது கண்டிப்பா 3ல முடியக்கூடிய நம்பரை கியூப் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் தான் நமக்கு 7 முடியும். அப்ப இந்த இடத்துல 3 போட்டுக்கலாம். ஓகே, இங்க முன்னாடி என்ன இருக்கு 148 இருக்கு. 148க்கு கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்ட் கியூப் என்ன 148க்கு கீழே 148க்கு கீழே நமக்கு 125 தான் இருக்கு. 125 வந்து 5ஓட கியூப். ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம் 5. ஸோ ஆன்சர் வந்து 53. ஸோ சேம் இதுக்கு ட்ரை பண்ணுவோமா 1 இருக்கு. அப்போ ஒரு கியூப் நம்பர் வந்து 1ல முடியுதுன்னா அது கண்டிப்பாக 1ல முடியக்கூடிய நம்பரோட கியூபா தான் இருக்கணும். அப்ப எனக்கு ஏதோ 1ல முடியக்கூடிய நம்பரை கியூப் பண்ணி தான் இது கிடைச்சிருக்கும். இங்க முன்னாடி என்ன இருக்கு 357 இருக்கு. அப்ப 357க்கு கீழே இருக்கக்கூடியது இங்க என்னது 343. அது எதோட கியூப் 7ஓட கியூப். ஸோ ஆன்சர் இஸ் 71. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. போன கிளாஸ்ல ஸ்கொயர் ரூட் சொல்லி கொடுத்தேன். இந்த கிளாஸ்ல கியூப் ரூட் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கோங்க. நிறைய இதுல வந்து என்னன்னா கியூப் பண்றதுக்கெல்லாம் ஷார்ட்கட் போட்டிருப்பாங்க. அது நம்ம வித்தியாசமா போட்டிருப்பாங்க. எப்பவுமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். கியூப் பண்ணக்கூடியது 1ல இருந்து 25 வரைக்கும் படிச்சு வச்சுக்கணும். அதுக்கு மேல பெரிய நம்பர் கேட்டா நம்ம நார்மலா ட்ரெடிஷனா எப்படி மல்டிப்ளை பண்ணுவோமோ மல்டிப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். தேவையில்லாம நிறைய டேட்டாவை மண்டையில ஏத்தக்கூடாது. சும்மா ஷார்ட்கட் படிக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத கொசன்னு நிறைய இதை மண்டையில தூக்கி வச்சீங்கன்னா எக்ஸாம் டைம்ல ஒண்ணுமே வெளியே வராது. ஓகேவா? அதனால எப்பவுமே ஷார்ட்கட்டை நம்பி போகாதீங்க. ஷார்ட்கட்டுங்கிறது லிமிட்டடா தேவைக்கு என்ன எது தேவையோ அதை மட்டும் படிச்சு வச்சுக்கணும். வதன்னு ஷார்ட்கட்டா போடுறாங்க, எல்லா சேனல்லையும் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கொஸ்டின் இப்படி ஷார்ட்டா பண்ணிடலாம், இந்த கொஸ்டின் இப்படி ஷார்ட்டா பண்ணலாம் சொல்லிட்டு ஷார்ட்கட் பின்னாடியே ஓடிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட் புரியாது. அப்போ கான்செப்ட் புரியாம போச்சுதுன்னா எக்ஸாம்ஸ்ல போயிட்டு அவங்க ஏதாவது கொஸ்டின் வித்தியாசமா கேட்கும்போது உங்களால அதை டேக்கிள் பண்ண முடியாது. நான் திரும்பவும் சொல்றேன், 100% கான்செப்ட் படிச்சா மட்டும்தான் உங்களால எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியுமே தவிர, ஓகேங்களா, எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியுமே தவிர வெறும் ஷார்ட்கட்டை மட்டும் வச்சுட்டு உங்களால எக்ஸாம்ல மேக்ஸ்ல நீங்க வந்து நல்ல ஸ்கோர் பண்ண முடியாது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து மேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் எனக்கு வரும். மற்றபடி ரீசனிங், ஜிகே, இல்லைன்னா எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா இங்கிலீஷ், இது எல்லாத்துலயும் என்னால பக்காவா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? இல்ல மத்த எல்லாத்தையும் மாதிரிதான் எனக்கு மேக்ஸும் ஆவரேஜா வருது அப்படின்னா நீங்க மேக்ஸ்ல ஃபுல் ஸ்கோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ நீங்க ஃபுல் மார்க் எடுக்கணும்னா ஷார்ட்கட்டை நம்பி போறது அது சரியான வழி இல்லை. ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட்டை வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏமாத்துறாங்கன்னா நம்மள வந்து நிறைய பேர் இது இப்படி போடுங்க அப்படி போடுங்க, நான் ஷார்ட்கட் சொல்லி தரேன், ஈஸியா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண சொல்லிட்டு அப்படிலாம் வழியே கிடையாது. எந்த கொஸ்டினும் ஈஸியாலாம் சால்வ் பண்ண முடியாது. அந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் அது ஈஸி. உங்களுக்கு புரியாத ஒரு கொஸ்டினை வெறும் ஷார்ட்கட்டை மட்டும் வச்சு நீங்க நம்பி போடக்கூடியது அது சரியான விஷயம் இல்ல. ஸோ இது வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஒத்து போகுதுன்னு தெரியல. ஒரு சிலர் வந்து நான் சொல்லக்கூடியதுக்கு எதிராக கூட இருக்கலாம். இல்ல நான் ஷார்ட்கட் வச்சுதான் படிக்கிறேன், எனக்கு ஈஸியா தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஓகே. ஆனா ஓகேங்களா? ஆனா அது உங்களோட புரிதல். சரியா? ஆனா நீங்க வெறும் ஷார்ட்கட்டை மட்டும் வச்சுட்டு எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ண முடியாது. நான் சொல்றேன், உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்க இவ்வளவு நாள் நம்ம இப்போ பாக்குறதெல்லாம் என்ன பண்றோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு டிஸ்கஸ் பண்றோம். அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு டிஸ்கஸ் பண்ணும்போது இதே இப்ப நான் ஷார்ட்கட்னா என்னது, இந்த கொஸ்டினுக்கு இந்த ஷார்ட்கட்னு போட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ல ஏதாவது ஒரு விஷயத்த லைட்டா மாத்தி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷார்ட்கட் ஒர்க் ஆகாது. அதுக்கு வேற ஷார்ட்கட் போகணும். ஆனா கான்செப்ட் அப்படிங்கிறது ஒண்ணுதான். கொஸ்டினை வாசிக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறோம், நம்ம படிச்ச பேசிக் கான்செப்டை அதுக்குள்ள கொண்டு வந்து அப்ளை பண்றோம். இதுதான் கான்செப்ட், இப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ எப்படி கொஸ்டினை மாத்தினாலும் அந்த பேஸ் கான்செப்ட்ங்கிறது மாற போறது இல்லை. அதனாலதான் திரும்ப சொல்றேன், கான்செப்டை மட்டும் படிங்க. ஷார்ட்கட்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட்கட் படிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, ஒரு முக்கியமான அட்வைஸ். இதை வந்து ஏத்துக்கோங்க. கான்செப்ட் படிக்கிறதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். ஷார்ட்கட் வந்து ஈஸியா பார்த்துட்டு போயிடலாம். இது ஈஸியா இருக்கு எனக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த ஒரு விஷயமே ஈஸியா அதை ரீச் பண்ணலாம்னு நினைக்கிறது வந்து கரெக்ட் இல்ல. ஸோ ஸ்மார்ட் வேன்னு ஒன்று இருக்கு. ஸ்மார்ட் வேன்னா என்னன்னா, நீங்க கான்செப்ட படிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எதுக்காக நான் கான்செப்ட் படிக்க சொல்றேன்னா, இப்போ நீங்க கான்செப்ட் படிச்சுட்டு ஷார்ட்கட் படிச்சீங்கன்னா, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அந்த இடத்துல ஷார்ட்கட் அப்ளை ஆகலைங்கிற பட்சத்துல உங்களுக்கு கான்செப்ட் கை கொடுக்கும். நீங்க ஷார்ட்கட்டை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல ஷார்ட்கட் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், அந்த கொஸ்டின் போச்சு. ஓகேவா? அப்ப அந்த கொஸ்டின் போட்டவெல்லாம் உங்களுக்கு மேல போயிடும். புரியுதா? அதனால ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் படிக்கிறதுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க டைம் எவ்வளவு கொடுக்குறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு டீப் ஒர்க் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும்.
ஓகேங்களா? எதையுமே ஈஸியா நம்ம கொண்டு போய் அடைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா நடக்காது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்பு போடுறோமோ அதுக்கேத்த பலன் தான் கிடைக்கும். ஓகேங்களா? யாரோ ஒரு நீங்க வெறும் ஷார்ட்கட் மட்டும் படிக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் கான்செப்டையும் சேர்த்து அதுக்கான டைம் கொடுத்து படிக்கிறாரு அப்படின்னா அவரோட ரிசல்ட் ஷார்ட்கட் மட்டும் படிக்கிறவங்களோட ரிசல்ட்டை விட பெட்டரா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல எந்த மாற்றமுமே கிடையாது. இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதனால கான்செப்ட் படிக்கிறதுக்கு தயங்காதீங்க. இல்ல பெருசா இருக்கு, லென்த்தா இருக்குன்னா ஒரு ஒரு கால்குலேஷன் ரொம்ப லென்த்தா இருக்குன்னா அந்த கால்குலேஷன்ல தான் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஒரு இப்ப நார்மலா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் என்ன பண்ணிருப்போம், ஒரு கொஸ்டின் இருக்குன்னா கொஸ்டினுக்கு ஸ்டெப்பா எழுதுவோம். எதுக்கு நமக்கு ஸ்டெப்பா எழுத சொல்லி கொடுத்தாங்க? அங்கேயே நமக்கு ஷார்ட்கட் சொல்லி தரல. ஏன்னா ஸ்டெப்பா எழுதி நீ படிச்சாதான் அங்க என்ன நடக்குது, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கும் நடுவில் என்னென்ன டிஃபரன்ஸ் ஆகிருக்கு, என்னென்ன விஷயங்கள் நமக்கு அதுல வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரோங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஷார்ட்கட் அப்படி ஒரே லைன்ல சொல்லி கொடுத்துட்டு போனா ஒண்ணுமே தெரியாது. அதை நம்ம வந்து ஏதோ ஜிகே படிக்கிற மாதிரி மனப்பாடம் தான் பண்ணுவோமே தவிர அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டோம். ஓகேங்களா? சோ இதை மைண்ட்ல தெளிவா வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை விட்டுட்டு இப்போ கியூபுக்கு ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம நேரா கிளாஸ்க்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கான கிளாஸ் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் சர்ச். ஓகேவா? ஸோ லா ஆஃப் சர்ச் இது ஒன்றும் இல்லை, நம்ம பேசிக்காக பார்த்த விஷயங்கள் தான். ஒரு சில லாஸ் இருக்கு, அதை மட்டும் நான் சொல்றேன். பேசிக்கான லாஸ் தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், முதல் லா என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க ரூட் ஆஃப் ஏ அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் ஏ எப்பவுமே வெறுமன ரூட் போட்டோம் அப்படின்னா இதை வந்து ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் ரூட்னா ஒன்றும் இல்லை, இந்த ரூட்டுக்குள்ள 2 இருக்குன்னு அர்த்தம். வெறும் ரூட் போட்டா ரூட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம். இப்ப கியூப் ரூட்னா என்ன பண்ணுவோம், இப்படி ஒரு ரூட் போட்டு அந்த ரூட்டுக்குள்ள குட்டியா 3ன்னு எழுதுவோம், அது கியூப் ரூட். அப்ப ஸ்கொயர் ரூட்டுங்கிறப்போ இப்படி குட்டியா போட்டு உள்ள 2 எழுதணும். ஆனா எழுதணும்னு அவசியம் இல்லை, ஒண்ணுமே எழுதலைன்னாலும் உள்ள 2 இருக்கிறதா அர்த்தம் நினைச்சுக்கணும். அப்போ ஓகே, வெறும் ஸ்கொயர் போட்டா இது கியூப் ரூட். அப்ப ரூட் ஏ அப்படின்னு இருக்குன்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த உள்ள இருக்கக்கூடிய ஏ இருக்குல்ல, இந்த ஏய போட்டு அப்ப இது ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறதுனால மேல என்ன போட்டுக்கணும், 1/2 போட்டுக்கணும். இப்ப இதே இது பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கியூப் ரூட் ஆஃப் ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி எழுதலாம், ஏ பவர் 1/3ன்னு எழுதலாம். ஏ பவர் 1/3. இப்போ இதே இது ஏ இருக்கு, உள்ள வந்து 4th ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏ பவர் 1/4ன்னு எழுதிக்கலாம். புரியுதா? ஸோ எப்பவுமே நமக்கு உள்ள எதுவுமே இல்லைன்னா உள்ள 2 இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ஸ்கொயர் ரூட், இது கியூப் ரூட், இது 4th ரூட், 5th ரூட், எப்படினாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ nth ரூட் உள்ள என்ன நம்பர், இந்த ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்கோ அதை நீங்க பவரா எடுத்து எழுதும் போது 1/, போட்டு எழுதணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் லா. அடுத்த செகண்ட் லா. ஸோ செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ரூட் போட்டு உள்ள 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரூட் ஆஃப் ஏ இன்டு பின்னு எழுதுனா இந்த ரூட்டு ஏக்கும் பொருந்தும் பிக்கும் பொருந்தும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், ரூட் ஏ இன்டு ரூட் பின்னு எழுதிக்கலாம். இதை வந்து ரூட் ஏ இன்டு ரூட் பின்னு எழுதிக்கலாம். இது செகண்ட் லா. ஓகே, இதுல என்ன தப்பு டவுட் வரும் அப்படின்னா, ஒரு சிலர் இப்படி கேட்பாங்க. ஸோ ரூட் ஆஃப் ஏ பிளஸ் பின்னு இருக்கு, இதை ரூட் ஏ பிளஸ் ரூட் பின்னு எழுதலாமான்னா எழுதக்கூடாது, தப்பு. சரியா? லா இங்க ஒர்க் ஆகாது. லா எப்போ ஒர்க் ஆகும் இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு, மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ இருந்தா மட்டும்தான் இதை உடச்சு எழுத முடியும். பிளஸோ மைனஸோ இருந்ததுன்னா நீங்க ரூட்டை தனித்தனியா பிரிச்சு எழுதக்கூடாது. இப்போ ஏ பிளஸ் பின்னு இருக்கு, ஏ மைனஸ் பின்னு இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க வந்து மல்டிப்ளிகேஷன், ஓகே, மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் இருக்கலாம். டிவிஷன் தான் அடுத்த ரூல். பாருங்க, தேர்ட் ரூல் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ரூட் இருக்கு, ஏ பை பின்னு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை ரூட் ஏ பை ரூட் பின்னு போட்டுக்கலாம். ரூட் ஆஃப் ஏ பை பி எப்படி எழுதிக்கலாம், ரூட் ஏ பை ரூட் பின்னு போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் ஃபோர்த் லா. ஃபோர்த் லால வந்து நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, நான் சொன்னல இப்போ இப்படி இருக்கு, ரூட் ஆஃப் ஏ, இந்த இடத்துல என்னன்னு வச்சுக்கோங்க, உள்ள வந்து nth ரூட்னு வச்சுக்கோங்க. உள்ள ஏதோ ஒரு நம்பர், அது ஒரு 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம். இங்க வந்து ரூட்குள்ள n இருக்கு, இங்க ஏ இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு மேல பவர்ல என்ன இருக்குன்னா எம் இருக்கு. சரி, பவர்ல ஒரு நம்பர், இங்க உள்ள ஒரு நம்பர். இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இங்க மேல இருக்கக்கூடிய பவரை நான் உள்ள கொண்டு வந்து எழுதிக்கலாம். பாருங்க, அதே nth ரூட்டை போட்டுட்டு இங்க மேல எம் இருந்ததா, இதை ஏ பவர் எம்னு உள்ள கொண்டு வந்து எழுதிக்கலாம். அதே மாதிரி உள்ள பவர் இருந்தாலும் அதை வெளியே எடுத்துட்டு போயிட்டு மேலேயும் எழுதிக்கலாம். ஸோ இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. ஓகேவா? அடுத்தது 5வது ரூல் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். இந்த மாதிரி ஸோ சேம் அதே மாதிரி தான், இதே மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரூட் ஆஃப் nth ரூட்னு வச்சுப்போம், உள்ள ஏ இருக்கு. ஓகேவா? உள்ள ஏ இருக்கு, இங்க பவர் எம் இருக்கு. nth ரூட் ஆஃப் ஏ பவர் எம்னு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இங்க பாருங்க, ஏ பவர் எம் த ஹோல் பவர், இங்க nth ரூட்னா என்ன சொல்லியிருக்கேன், அதுக்கு மேல 1/n போடலாம்னு சொல்லியிருக்கேன்னா, அப்ப இதை இன்னும் ரீரைட் பண்ணும்போது ஏ பவர், இப்போ இது வந்து நமக்கு நார்மலாவே படிச்சிருப்போம், ஏ பவர் எக்ஸ் த ஹோல் பவர் ஒய்னா பவர் டு த பவர்னா ரெண்டே என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப m இன்டு 1/n நான் எப்படி எழுதிக்கலாம்,
m by n எழுதிக்கலாம். ஸோ a பவர் m by n எழுதிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். கிளியரா புரியுதா? ஸோ உள்ள a பவர் m இருக்கு, வெளியே nth ரூட் இருக்கு. அப்ப a பவர் m க்கு மேல இந்த nth ரூட்டை 1 by n எழுதலாம். அடுத்த பவர் டு த பவர்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். m இன்ட்டு 1 by n என்ன கிடைக்கும்? m by n. ஸோ இதை a பவர் m by n எழுதிப்போம். அப்போ சிம்பிளா பார்க்கும்போது பாருங்க, a க்கு மேல பவர் m இருக்கு, அது எழுதியாச்சு. இந்த n மட்டும் நம்ம என்ன எழுதுறோம்? டினாமினேட்டர்ல போட்டு எழுதுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியமான லாஸ், நம்ம சர்ச்ல யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான லாஸ். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஒரு சில கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது, கஷ்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது. கடகடன்னு பார்த்துட்டு போயிடுவோம். மொதல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம கடைசியா பார்த்தோம் இல்லையா ஒரு லா, அதை யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a equal to 8th root of உள்ள cube root of 81 power 2 the whole power 3 அப்படின்னு இருக்கு. பிக்கும் அதே மாதிரி ஒரு பெரிய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுல a பிளஸ் b யோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் a என்னன்னு கண்டுபிடிப்போம், அடுத்த b என்னன்னு கண்டுபிடிப்போம், அடுத்தது a பிளஸ் b என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். ஸோ பொறுமையா பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால பொறுமையா பண்ணணும், அவசரப்படக்கூடாது. ஸோ முதல் வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா, a இருக்கா, ஏ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏக்கு வந்து ஃபர்ஸ்ட் உள்ள 81 இருக்கு, 81க்கு மேல பவர் 2 இருக்கு, அதுக்கு மேல பவர் 3 இருக்கு. அதை நான் இப்படி எழுதுறேன் பாருங்க. 81 பவர் 2 அதுக்கு மேல பவர் 3 இருக்கா? ஓகே. இப்போ இதுக்கு மேல என்ன இருக்கு? உள்ள இருந்து வெளியே வரணும். 81 பவர் 2 பவர் 3 எழுதியாச்சு. இப்போ ரூட் வந்து உள்ள இருந்து வெளியே வரணும். உள்ள ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஒரு கியூப் ரூட் இருக்கு, அதுக்கு மேல என்ன இருக்கு? ஒரு 8th ரூட் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கியூப் ரூட் இருக்கா? அப்போ இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு கியூப் ரூட் இருக்கிறதுனால 1/3 போட போறீங்க. இதுக்கு மேல ஒரு 1/3, அதுக்கு மேல என்ன இருக்கு? ஒரு 8th ரூட் இருக்கா? ஸோ அதுக்கு மேல என்ன போடணும்? 1/8 போடணும். ஸோ இது இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் சொன்னல லாஸ்ட் ரூல், இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் இதை எழுதியிருக்கேன். நான் உள்ள இருந்து அப்படியே வெளியே வந்திருக்கேன். 81 ஸ்கொயர் த ஹோல் கியூப், அதுக்கு மேல பவர் கியூப் ரூட் இருக்கிறனால 1/3, அதுக்கு மேல 8th ரூட் இருக்கிறனால 1/8. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா போதும். பாருங்க, ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணலாம். 81 இருக்கட்டும், பவருக்கு மேல பவருக்கு மேல பவருக்கு மேல பவர்னு போச்சுன்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பவர்ல போட்டுற வேண்டியதான். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னு பாருங்க. 2 into 3 6, 2 into 3 6, அப்ப மேல 6 into 1/3. அப்ப நியூமரேட்டர்னு பாத்தீங்கன்னா 2 into 3 6, 6 into 1 1, 1 into 1 1. அப்ப நியூமரேட்டர் எனக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். டினாமினேட்டர் எனக்கு என்ன கிடைக்கும்? 3 into 8 இருக்கா? ஸோ 3 into 8னா நமக்கு வந்து 24 கிடைக்கும். 3 into 8னா எவ்வளவு கிடைக்கும்? 24. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன வருது? 1/4. ஸோ பாருங்க, இவ்வளவு பெரிய இது ஈஸியா சிம்பிளிஃபை ஆகி என்னன்னு வந்துருச்சு? இந்த இடத்துல 81 1/4ன்னு வந்து நின்றுச்சு. ஓகே. ஸோ 81 1/4ன்னு வந்து நின்றுருக்குல்ல. இந்த 81 இருக்குல்ல, இந்த 81ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 பவர் 4ன்னு, சாரி 3 பவர் 4ன்னு எழுதலாம். 81 நம்ம எப்படி எழுதலாம்? 3 பவர் 4ன்னு எழுதலாம். அப்படிதானே? 81 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 என்ன வருதுன்னு பாருங்க. 3 இன்ட்டு 3 9, 9 3 27, 27 3 81. ஸோ 81 நம்ம 3 பவர் 4ன்னு எழுதலாம். இதுக்கு மேல பவர்ல என்ன இருக்கு? 1/4 இருக்கு. ஸோ 4 இன்ட்டு 1/4 என்ன ஆயிடும்? 1ன்னு மாறிடும். ஸோ எனக்கு ரிசல்ட் என்னன்னு கிடைச்சிருச்சு? 3. அப்போ ஏயோட வேல்யூ எனக்கு என்ன? 3. இவ்வளவுதான். புரிஞ்சுக்கிறதுக்காக பொறுமையா பண்ணியிருக்கேன். இவ்வளவு லென்த்தா பொறுமையாலாம் எக்ஸாம்ல நமக்கு டைம் தேவைப்படாது. உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா கடகடன்னு சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ சேம் அதே மாதிரி பாருங்க, நான் பிக்கு ட்ரை பண்றேன். பில அதே மாதிரி எழுதலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 3 பவர் 4 த ஹோல் பவர் 3யா? ஓகே, 3 பவர் 4 த ஹோல் பவர் 3 இருக்கு. அதுக்கு மேல ஒரு கியூப் ரூட் இருக்கு, ஒரு 6th ரூட் இருக்கு. அப்ப மேல ஒரு கியூப் ரூட்னா 1/3, அதுக்கு மேல ஒரு 6th ரூட்னா 1/6. ஓகே, இன்டூ அடுத்து இங்க ஒரு நம்பர் இருக்கு பாருங்க, 3 பவர் 2 த ஹோல் பவர் 6. அப்போ 3 பவர் 2 த ஹோல் பவர் 6, அதுக்கு மேல 6th ரூட், 2 6th ரூட் இருக்கு இல்லையா? 2 6th ரூட் இருக்கு. ஸோ அப்ப மேல ஒரு 1/6, அதுக்கு மேல ஒரு 1/6. ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே ஒரே ஸ்டெப்பா கொண்டு வரும்போது பாருங்க 3, இங்க நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். என்ன நடக்கும் பாருங்களேன். இங்க 4 3 12, 4 3 12, கீழே இங்க என்ன இருக்கு? 1/3 1/6. இது அவ்வளோத்தையும் பெருக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? 12/6 3s are 18 இன்டூ இங்க எனக்கு அதே மாதிரி என்ன கிடைக்கும்? 3. இங்க எனக்கு மேல என்ன இருக்கு? 2 6 are 12, இங்க 6 6 are 36. ஸோ 12/36ன்னு கிடைக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்? இங்க 6 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2/3, இங்க 12 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1/3. ஸோ 3 பவர் 2/3, 3 பவர் 1/3ன்னு இருக்கு. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவான வச்சுக்கோங்க. லா ஆஃப் சட்ஸ் இருக்கிற மாதிரி லா ஆஃப் இண்டிசஸ்ன்னு இருக்கு. லா ஆஃப் இண்டிசஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லா
சும்மா புரிஞ்சுக்கிறது, இது குட்டி குட்டி லா தான், இது அங்கங்க வரப்போ நான் அப்படி அப்படியே சொல்றேன். இப்போ ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என்னன்னு இருந்ததுன்னா அது எப்படி எழுதிக்கலாம், ஏ பவர் எம் பிளஸ் என்னன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ ரெண்டாவது ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என்னன்னு இருந்ததுன்னா ஏ பவர் எம் மைனஸ் என்னன்னு எழுதிக்கலாம். மூணாவது முக்கியமானலாம் நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஏ பவர் எம் த ஹோல் பவர் என்னன்னு இருந்ததுன்னா ஏ பவர் எம் இன்டூ என்னன்னு எழுதிக்கலாம். இது அப்படியே ரிவர்ஸ்லேயே ஒர்க் ஆகும். ஏ பவர் எம் பிளஸ் என்னன்னு இருக்கிறத நீங்க ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என்னன்னு பிரிச்சு எழுதிக்கலாம். ஏ பவர் எம் மைனஸ் என்னன்னு இருக்கிறத ஏ பவர் எம் பை ஏ பவர் என்னன்னு எழுதிக்கலாம். ஏ பவர் எம் இன்டூ என்னன்னு இருக்கிறத ஏ பவர் எம் த ஹோல் பவர் என்னன்னு எழுதிக்கலாம். சரியா? இங்க இருந்து இப்படி மாத்தலாம், இங்க இருந்து இப்படி மாத்திக்கலாம். சோ இப்ப இந்த இடத்துல எனக்கு எப்படி இருக்கு, 3 பவர் 2/3 இன்டூ 3 பவர் 1/3. அப்போ ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் கான்செப்ட்ல இருக்கு. நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏ பவர் எம் பிளஸ் என்ன எழுதிக்கலாமா? அப்ப பேஸ் சேமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் இது அப்ளை பண்றதுக்கு. இங்கேயும் 3 தான் இருக்கு, இங்கேயும் 3 தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால 3 போட்டுக்கலாம். இப்போ இங்க என்ன இருக்கு, அப்போ 2/3 பிளஸ் 1/3. அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 2/3 பிளஸ் 1/3 எனக்கு என்ன கிடைக்கும், 3/3 கேன்சல் பண்ணா எவ்வளவு, 1. ஸோ 3 பவர் 1 தான் கிடைக்கும். ஆன்சர் என்ன, 3. ஸோ என்னோட ரிசல்ட் 3 வருது. ஏக்கும் 3 தான், பிக்கும் 3 தான். நம்ம கேட்ட கேள்வி என்ன, ஏ பிளஸ் பி. ஸோ இப்போ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 6. கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 6. புரிஞ்சுக்கோங்க, பொறுமையா பண்ணணும். கேர்லெஸ் மிஸ்டேக் ஏதாவது ஒரு இடத்துல நம்பரை வந்து மிஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால தப்பு இல்லாம பார்த்து பண்ணுங்க. ஸோ எடுத்த உடனே ஸ்பீடு ட்ரை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் தப்பு இல்லாம கரெக்டா சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் ஸ்பீடுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். எடுத்த உடனே ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அக்யூரசி வராது. நெக்ஸ்ட் இல்ல பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 343 த ஹோல் கியூப் into cube root of 216 the whole cube. 2024 CHSL மெயின்ஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின். எவ்வளவு ஈஸியான ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க பாருங்க. ஓகேவா? சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல ஒண்ணும் இல்ல, உள்ள பார்த்த உடனே இந்த 343 இந்த 216 எல்லாம் பார்த்த உடனே நமக்கு தெரியும் 343 216 எல்லாம் ஏதோ ஒரு நம்பரோட கியூப். ஓகேவா? 343ங்கிறது 7 கியூப், 216ங்கிறது எனக்கு 6 கியூப். அப்ப அதை நான் எடுத்து எழுதும் போதே எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரே ஸ்டெப்ல இதை முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 343 இருக்கா, 343 அப்படியே எடுத்து எழுதாம 343ங்கிறது என்னன்னு சொன்னா 7 கியூப்னு சொன்னா, ஓகே 343க்கு மேல என்ன போட்டுக்கலாம், 7 கியூப் போட்டுக்கலாம். அப்ப அதுக்கு மேல என்ன இருக்கு, ஒரு கியூப் ரூட், அதுக்கு மேல ஒரு கியூப் ரூட் இருக்கா, அப்போ பவர் 1/3, அதுக்கு மேல ஒரு பவர் 1/3, அதுக்கு மேல லாஸ்டா எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன இருக்கு, ஒரு கியூப் இருக்கு. அப்ப என்ன நடக்கும் பாருங்க, 7 இங்க நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது மேல நியூமரேட்டர் 3 இன்டூ 1/3 1ன்னு மாறிடும். அடுத்து 1/3 இன்டூ 3 என்ன ஆயிடும், 1ன்னு மாறிடும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ஸோ ஃபைனல் ரிசல்ட் என்ன, 7 தான் இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு. அப்ப அதே தானே இங்கேயும் கிடைக்கும். சேம் பேட்டர்ன் தான் இங்க ஃபாலோ ஆகுது பாருங்க. இங்க கியூப் ரூட் உள்ள 343 மேல ஒரு கியூப், இங்க கியூப் ரூட் கீழே 216 மேல. அப்ப இதே ஃபார்மெட்ல நீங்க பண்ணும்போது இங்க 7 கிடைச்சதா, இங்க என்னதான் கிடைக்கும், 6 தான் கிடைக்கும். புரியுதா? சோ இதோட வேல்யூ நமக்கு இப்ப 7 கிடைச்சது. சோ இதே பேட்டர்ல இது இருக்கிறதுனால 216ங்கிறது 6ஓட கியூப்ங்கிறதுனால 6 கிடைக்கும். சோ 7 to 6 கொஸ்டின்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி 42ன்னு போட்டுக்கலாம். கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 42ன்னு போட்டுக்கலாம். புரியுதா? இது வந்து புரியணுங்கிறதுக்காக இப்படி எடுத்து பண்ணிருக்கேன். இதை பார்த்த உடனே நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஏன்னா 343 இருக்கு. 343 எதோட கியூப், 7ஓட கியூப். அப்போ 343க்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். அப்ப அதுக்கப்புறம் என்ன இருக்கு, 7க்கு கியூப் ரூட் ஆஃப் 7 இருக்கும், the whole power 3ன்னு இருக்கும். அப்ப கியூப் ரூட் ஆஃப் 7 7 பவர் 1/3ன்னு எழுதலாம். அதுக்கு மேல ஒரு 3 இருக்கிறதுனால 1/3 into 3 எனக்கு என்ன மட்டும் தான் கிடைக்கும், பவர் 1ன்னு மாறிடும். ஸோ 7 மட்டும் தான் எனக்கு பேஸ்ல இருக்க போகுது. புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது இதுல பாருங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 0.07 the whole square plus 0.24 the whole square divided by 25. அப்ப இந்த இடத்துல கவனமா பார்க்கணும், 0.07 the whole square போட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ண போறேன், முதல்ல ரூட்குள்ள இருக்குல்ல அதை மட்டும் சால்வ் பண்ணுவோம். ரூட்குள்ள என்ன இருக்கு, 0.07 the whole square. அப்ப எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 0.1 ஸ்கொயர்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0.1 ஸ்கொயர்னா என்ன கிடைக்கும், 0.1 ஸ்கொயர்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், 1 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு, 1. இப்ப ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு ஒரு பிளேஸ் 2 பிளேஸா மாறும். அப்ப இது 0.01ன்னு எழுதணும். புரியுதா? இப்போ 0.2 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன். 2 ஸ்கொயர் எவ்வளவு, 4. அது எப்படி எழுதிக்கணும், 0.04ன்னு எழுதணும். உதாரணத்துக்கு 0.02 the whole square இருக்குன்னா இங்கேயும் 2 ஸ்கொயர் 4 தான். ஆனா 2ன்னா இங்க 4 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ இது 0.004ன்னு எழுதணும். எப்படி நீங்க ரூட் எடுக்கும் போது 2க்கு 1 எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணும்போது 1 2ஆ மாறும், 2 4ஆ மாறும், 4 8ஆ மாறும், 3 6ஆ மாறும். புரியுதா? நீங்க 2 ஸ்தானம் தள்ளி வச்சு புள்ளி வச்சிருக்கக்கூடிய ஒரு நம்பரை நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ல 4 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்ப இங்க 0.07 ஸ்கொயர்னா
7 ஸ்கொயர் எவ்வளோ 49. 7 ஸ்கொயர் எவ்வளோ 49. இங்க 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கா, அப்ப நீங்க வந்து 4 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்ப அதை நம்ம எப்படி எழுதிக்கணும் 0.0049 எழுதிக்கணும் பிளஸ். அதே மாதிரி இங்க பாருங்க 24. 24 ஸ்கொயர் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 576 கிடைக்கும். இங்க 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால 3 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்ப 0.0576. ஓகே, ஸோ இதுக்கு மேலதான் என்ன இருக்கு ரூட் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க டிவிஷன் போட்டு 25 இருக்கு. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணும் 49 576. இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.0625 கிடைக்கும். ஸோ மேல என்ன இருக்கு ரூட் இருக்கு, இங்க டிவைடட் பை 25 இருக்கு. இது நான் ஆல்ரெடி சொன்னது 625க்கு ரூட் எடுத்தா எவ்வளோ 25. இங்க எத்தனை பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கு 4. அப்ப ரூட் எடுக்கும்போது 4 2ஆ மாறுமா. ஸோ இப்போ 0.25 டிவைடட் பை 25. இந்த டிவிஷன் இருக்குல்ல அது கீழே போட்டிருக்கேன். ஸோ இதோட வேல்யூ நமக்கு 0.25 கிடைக்கும் டிவைடட் பை 25 இருக்கு. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 25ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும் 0.1. ஓகே சார் 0.1 இல்ல 0.01 என்ன இந்த இடத்துல அடி கொடுத்தா 0.01 கிடைக்கும். 0.1 சொல்லி போட்டு வச்சிடக்கூடாது. ஸோ ரிசல்ட் 0.01. எதுக்காக 0.01? எதுக்காக 0.01னா இங்க நீங்க அடிக்கிறீங்க. ஸோ 0 இருக்கு, 0 புள்ளி வச்சாச்சு. 2ல 25 போகுமா போகாது. அப்ப 0 போட்டு 1 போடணும். இல்ல எனக்கு இந்த 0.01 போடுறதுல டவுட் இருக்கு, பார்த்த உடனே நான் 0.1 போட்டுருவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, இங்க எப்படி இருக்கு 0.25 பை 25 இருக்கு. அப்ப மேல 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கோம். அப்ப இந்த புள்ளி போகணும்னா என்ன பண்ணும் மேல 100ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்கு கீழே என்ன பண்ணும் 100ஆல மல்டிப்ளை பண்ணா அது இப்ப எப்படி மாறிடுச்சு 1/2500 மாறிடுச்சு. இப்ப 25ஆல அடிங்க 1/100ன்னு வரும். அப்போ 1/100னா என்னது கீழே 100 இருக்குன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 0.01 புரியுதா. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா புரியுதா. 25ஆல கேன்சல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எப்படி கேன்சல் பண்ணுவேன்னா 25 0 பாயிண்ட் வச்சிருவேன். இங்க அடுத்து 2க்குள்ள 25 போகுதான்னு பார்க்கணும். 2க்குள்ள 25 போகாது. அப்ப 0வை சேர்த்துட்டு இந்த 5ஐயும் சேர்த்து 25ல 25 போச்சுதுன்னா 1 டைம். ஸோ 0.01 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கவனமா இருக்கணும் இந்த மாதிரி கால்குலேஷன் டிவிஷன் பாயிண்ட் வைக்கும் போது. ஏன்னா இதில் நிறைய பேர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்படி 1 தானே வரும், எப்படி 0.1 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 0.1 ஆப்ஷன்ல இருக்கு, அதையும் கிளிக் பண்ணிட்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் 0.1 இல்ல 0.01 தான். அடுத்த கேள்வி இல்ல பாருங்க 53 ரூட் ஆஃப் 5329 வந்து ஈக்குவல் டு 73 அவங்களே கொடுத்துட்டாங்க. 5329க்கு நீங்க ரூட் எடுத்தீங்கன்னா 73 தான் வரும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ கீழே வந்து அதை பாயிண்ட் வச்சு வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. அதோட ரிசல்ட் என்ன வரும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இது ஈஸியா சால்வ் பண்ணலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ரூட் ஆஃப் 5329 அப்ப என்ன கிடைக்கும் 73 கிடைக்கும். ஓகே பிளஸ் இங்க என்ன இருக்கு அதே 5329 தான் 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க. அப்புறம் ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பருக்கு 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருந்ததுன்னா அதை ரூட் பண்ணி கிடைக்கக்கூடிய நம்பருக்கு ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைப்போமா. அப்ப இங்க என்ன கிடைக்கும் 7.3. ஓகே பிளஸ் இங்க 4 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்ப நீங்க 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் 0.73 பிளஸ். அடுத்து இங்க பாருங்க இங்க 6 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்ப 3 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் 0.073 பிளஸ். இங்க எத்தனை பிளேஸ் தள்ளி 8 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்ப நீங்க வந்து 4 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் 0.0073. இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா. ஸோ இதை ஆட் பண்ணும்போது கவனமா ஆட் பண்ணணும். தனியா எடுத்து எழுதி ஆட் பண்றதுதான் பெஸ்ட். ஓகேவா. ஸோ 73 அடுத்தது 7.3 அடுத்தது 0.73 0.073 அடுத்த 0.000073 0.0073. இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கான ரிசல்ட் ஈஸியா கிடைச்சிடும் 0.0073 இல்லையா. இப்போ ஆட் பண்ணுவோம் பாருங்க இங்க 3 7 3 10க்கு 0 பேலன்ஸ் 1 போட்டுடலாமா. 7 3 10 11க்கு 1 மிச்சம் 1. அதே மாதிரி இங்க 11க்கு 1 மிச்சம் 1. 7 3 10 இங்க புள்ளி வச்சிடலாம். 11க்கு 1 மிச்சம் 1. ஸோ 81.1103 81.1103. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நமக்கு சிம்பிளா கிடைச்சிருச்சு. ஓகேவா. ஸோ இதில் குழப்பமே இல்லை. 81.1103 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது இல்ல பாருங்க ரூட் ஆஃப் 80 மைனஸ் ரூட் ஆஃப் 112 டிவைடட் பை ரூட் ஆஃப் 45 மைனஸ் ரூட் ஆஃப் 63. இதெல்லாம் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். பாருங்க என்ன பண்ண போறேன்னா இங்க என்ன இருக்கு ரூட் 80ன்னு இருக்கு. ரூட் 80னா 80 ரூட் நம்பர் கிடையாது. அப்ப 80 பிரேக் பண்ணணும், உடைக்கணும்.
உடைக்கும் போது எப்படின்னா ஒரு ஈஸியா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வர மாதிரி உடைக்கணும். அப்ப உடைச்சோம்னா 80 எப்படி உடைக்கலாம்? 16 இன்டூ 5ன்னு உடைக்கலாமா? 80 எப்படி உடைக்கலாம்? 16 இன்டூ 5ன்னு உடைக்கலாம். கரெக்ட் தானே? 16 இன்டூ 5ன்னு உடைக்கலாம். மைனஸ் அதே மாதிரி பாருங்க, இதை உடைச்சா எப்படி உடைக்கலாம்? 112 நம்ம அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வர மாதிரி உடைக்கணும். அப்ப இது எப்படி அடிக்கலாம்? 16 இன்டூ 7ன்னு உடைக்கலாமா? 16 இன்டூ 7ன்னு உடைக்கலாம். அதே மாதிரி இங்க பாருங்க, 45 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ 45 என்ன பண்ணலாம்? 9 இன்டூ 5ன்னு உடைக்கலாம். இதை வந்து 9 இன்டூ 7ன்னு உடைக்கலாம். என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா? இப்ப அடுத்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். கவனமா பாருங்க. இந்த 16 ரூட் அவுட் வெளியே எடுத்துறேன். அப்ப இது எப்படி மாறிடும்? 4√5ன்னு மாறிடும். மைனஸ் இந்த 16 ரூட் அவுட் வெளியே எடுத்தா 4√7ன்னு மாறிடும். டிவைடட் பை இந்த 9 ரூட் அவுட் வெளியே எடுத்தா 3ன்னு வந்துருமா? அப்ப இது 3√5ன்னு மாறிடும். இந்த 9 ரூட் அவுட் வெளியே எடுத்தா இது 3√7ன்னு மாறிடும். அடுத்த ஸ்டெப்ல மேல இருந்து 4 மட்டும் வெளியே எடுத்துருங்க. 4 வெளியே எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கும்? √5 மைனஸ் √7 இருக்குமா? கீழே டினாமினேட்டர்ல 3 வெளியே எடுத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு என்ன இருக்கும்? √5 மைனஸ் √7 இருக்கும். அப்ப √5 மைனஸ் √7 √5 மைனஸ் √7 வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனலா என்ன மட்டும் இருக்கு? 4/3 மட்டும் இருக்கும். புரியுதா? ஸோ ஃபைனலி 4/3 மட்டும் இருக்கும். அப்ப 3ஆல கேன்சல் பண்ணும்போது 1 இருக்கு, பேலன்ஸ் 1. ஸோ 1/3 தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1/3. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நமக்கு 1/3 கிடைக்கும். கிளியரா? அடுத்தது இது பாருங்க, √72 இன்டூ √63 இன்டூ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நடுவில் மைனஸ் இருந்தது. அதனால இந்த மாதிரி பிரிச்சு போட்டு காமனா எடுத்தேன். இங்க ஃபுல்லா என்ன இருக்கு? உள்ள ஃபுல்லா மல்டிபிளிகேஷன் தான் இருக்கு. அப்ப ரூட் அப்ப ஃபுல்லா மல்டிபிளிகேஷன் இருந்தா எல்லாத்தையும் காமன் ரூட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். கீழே அதே மாதிரி காமன் ரூட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். அப்ப மேலே கீழே டிவிஷன்ல இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஒரே ரூட் போட்டு எப்படி எழுதலாம்னா, உள்ள வெறும் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் மட்டும் இருக்கிறதுனால ஒரு ஒரு பெரிய ரூட்டை போட்டு அதுக்குள்ள எல்லாத்தையும் சிம்பிளா கொண்டு வந்துடலாம். 72 இன்டூ 363 into 175 divided by 32 into 147 into 252. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா நம்மளால கொண்டு வந்துட முடியும். இதுக்கப்புறம் இதை அவ்வளோதான் அடி கொடுத்தோம்னா ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குதோ அதான் நமக்கு ஆன்சராக இருக்க போகுது. ஸோ நம்ம கேன்சல் பண்ணுவோம். பாருங்க, 8 டேபிளில் கேன்சல் பண்ணோம். 4 8s are 32, 9 8s are 72 இல்லையா? 9 8s are 72. அடுத்து வந்து நம்ம 7 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். இங்கே 21 டைம்ஸ் வரும். இதுல 7ல கேன்சல் பண்ணோம்னா 2 7s are 14, 5 7s are 35ன்னு கிடைக்கும். வேற நம்ம 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 7 3s are 21, இங்க வந்து 1 2 1ன்னு கிடைக்கும். ஸோ 121 கிடைக்குது. ஓகே, அடுத்த 9 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 1 9 9, இங்க 2 9s are 18, 2 9s are 18னா பேலன்ஸ் வந்து 72 இருக்குமா? அப்போ 8 9s are 72. இது இவ்வளவுதான் கேன்சல் பண்ண முடியும். இதுக்கு மேல எங்கேயாவது கேன்சல் பண்ண வழி இருக்கா? 25 இங்க கேன்சல் ஆகாது, 121 கேன்சல் ஆகும். ஸோ எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல இங்க என்ன இருக்கு? 121 ஒரு 25 இருக்கு. 121 ரூட் அவுட் வெளியே எடுத்தீங்கன்னா 11 கிடைக்கும். 25 ரூட் அவுட் வெளியே எடுத்தீங்கன்னா 5 கிடைக்கும். அதே மாதிரி டினாமினேட்டர்ல இங்க 4 7s are 28, இங்க ஒரு 28, இங்க ஒரு 28. ஸோ 2 28 இருக்கு. 28 28 நமக்கு ரூட் அவுட் வெளியே எடுக்கும்போது ஒரு 28 கிடைச்சிடும். ஃபைனலா பார்க்கும்போது எனக்கு ரிசல்ட் எவ்வளவு கிடைக்குது? 55 டிவைடட் பை 28. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 55/88. சரி, 55/28. கிளியரா? கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நமக்கு 55 டிவைடட் பை 28 ஆன்சராக கிடைக்கும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து இவ்வளவு போதும். பேலன்ஸ் கொஸ்டினை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் GS Pro அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல நிறைய கிளாஸ் நோட்ஸ் வந்து உங்களுக்காக ஃப்ரீ அவைலபிளா இருக்கு. ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பெய்ட் கோர்ஸும் ஒரு கோர்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸ்ல இன்னும் ஒரு சில கான்செப்டோட மீட் பண்றேன். தேங்க்யூ.